ஒற்றுமை அரசாங்கத்திலிருந்து மஇக வெளியேறி பெரிக்காத்தானில் இணையும் சூழல் ஏற்பட்டால் பாஸ் கட்சி எதிர்ப்பு தெரிவிக்காது என்று பாஸ் கட்சியின் ஆதரவாளர்கள் மன்ற தலைவர் டாக்டர் பாலச்சந்திரன் கோபாலகிருஷ்ணன் தெரிவித்தார். அக்டோபரில் நடைபெறும் மஇகவின் பொதுக்கூட்டத்தில் ஒற்றுமை அரசாங்கத்தில் நீட்டிக்கலாமா இல்லையா என மஇக முடிவெடுக்கும் என்று மஇகவின் துணைத் தலைவர் சரவணன் தெரிவித்திருந்த நிலையில் எதிர்க்கட்சியின் இந்திய பிரதிநிதிகள் மஇகவை வரவேற்பார்களா என்பதிலும் தனக்கு சந்தேகம் இருந்தாலும் பாஸ் கட்சியின் டிஎச்பிபி வரவேற்கும் என்று அதன் தலைவர் டாக்டர் பாலச்சந்திரன் கோபாலகிருஷ்ணன் கூறினார். மஇகவுடன் பெரிக்காத்தான் ஒத்துழைப்பது புதிதல்ல. முந்தைய காலத்திலும் முகைதீன் பிரதமராக இருந்த போதும் அமைச்சரவையில் மஇக அங்கம் வகித்திருந்ததை பாஸ் கட்சியின் டிஎச்பிபி தலைவர் டாக்டர் பாலச்சந்திரன் கோபாலகிருஷ்ணன் நினைவூற்றினார். மீண்டும் மஇகவுடன் இணைவது என்பதில் சிக்கல் இருக்காது என்றாலும் பெரிக்காத்தானின் தலைமையும் மஇகவின் தலைமையும் இதுகுறித்து முழுமையாக ஒரு கலந்துரையாடலை நடத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அதேவேளை பெரிக்காத்தானின் அரசியல் கொள்கைகளை மஇக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் மஇக ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மஇக உடனான ஒத்துழைப்பு நீண்ட காலம் நீடிக்கும் என்றும் டாக்டர் பாலச்சந்திரன் கோபாலகிருஷ்ணன் மஇகவுக்கு நினைவூற்றினார். வாரிசானில் மஇக பல காலமாக ஒதுக்கப்பட்டு வருவதை தாம் உணர்ந்திருப்பதாகவும் மஇக எப்பவோ பெரிக்காத்தானில் இணைந்திருக்க வேண்டும் என்பதையும் பாஸ் கட்சியின் டிஎச்பிபி தலைவர் டாக்டர் பாலச்சந்திரன் கோபாலகிருஷ்ணன் சுட்டிக்காட்டினார். இது தாமதமான கூட்டணியாக இருந்தாலும் இக்கூட்டணி நீண்ட காலம் இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இதற்கிடையில் பெரிக்காத்தானின் இந்தியர்களின் மற்றொரு கூட்டணி கட்சியான எம்ஐபிபி கட்சியின் தலைவர் புனிதனும் மஇகவின் தலைமையுடன் நல்ல ஒத்துழைப்பில் இருப்பதாகவும் ஒன்றிணைந்து செயல்படுவதில் சிக்கல் எதுவும் இருக்காது என்றும் தெரிவித்துள்ளார். மஇகவின் தலைமையுடன் அணுக்கமான உறவை தாம் இன்றும் கடைபிடித்து வருவதை புனிதன் நினைவூட்டினார். பெர்சாத்துவின் இணை கூட்டணி பிரிவு தலைவரான சஞ்சீவனும் மஇக பெரிக்காத்தானில் இணைவதில் எந்த ஒரு சிக்கலும் இருக்காது என்று தெரிவித்துள்ளார். இந்தியர்களின் நம்பிக்கையை இழந்த மஇக அண்மைய காலமாக இந்தியர்களிடத்தில் இழந்த நம்பிக்கையை மீட்டு வருகிறது. அந்த நம்பிக்கையை மேலும் அதிகரிக்க மஇக ஒரு சில முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றும் மஇக பெரிக்காத்தான் கூட்டணியில் இணைவது சாத்தியப்படுமா என பெரிக்காத்தான் தலைமை உடனான பேச்சுவார்த்தை முடிவு செய்யும் என்றும், ஆனால் பெரிக்காத்தானின் இந்திய தலைவர்கள் மஇகவின் வருகையை தடுக்க மாட்டார்கள் என்றும் சஞ்சீவன் தெரிவித்தார். மடானி அமைச்சரவையில் இருக்கும் அமைச்சர்கள் தொடர்ந்து எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை உதாசீனப்படுத்துவதாக பாஸ் கட்சியின் கோத்தாபாரு நாடாளுமன்ற உறுப்பினர் டத்துஸ்ரீ தக்கியுடின் ஹசான் குற்றம் சாட்டினார். அமைச்சர்களுக்கு பலமுறை பெரிக்காத்தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடிதங்கள் அனுப்பினாலும் எந்த ஒரு பதில் கடிதமும் வழங்காமல் இருப்பதாக இன்று நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் டத்துஸ்ரீ தக்கியுடின் ஹசான் சுட்டிக்காட்டினார். எதிர்க்கட்சியினரின் கேள்விகளை நாடாளுமன்றத்தில் மட்டுமே கேட்க வேண்டும் என்கிற எந்த ஓர் அவசியமும் இல்லை என்பதை அமைச்சர்கள் உணர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். குறிப்பிட்ட அமைச்சரவைக்கு மின்னஞ்சல் மூலமாக மக்கள் நல திட்டங்கள் குறித்து தொடர்பு கொண்ட போதும் எந்த ஒரு பதிலும் கிடைக்கவில்லை. நேரடியாக அமைச்சர்களின் அலுவலகத்திற்கு சென்றாலும் அலுவலகத்தில் அமைச்சரும் இல்லை, துணை அமைச்சரும் இல்லை என்கிற பதிலை மட்டுமே அதிகாரிகளிடமிருந்து பெறுவதால் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மிகுந்த அதிருப்தியில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். அமைச்சர்கள் எதிர்க்கட்சியினரை சந்திக்க கூட தயாராக இல்லை என்றும் எதிர்க்கட்சியினரை அலட்சியமாக நடத்துவதாகவும் டத்துஸ்ரீ தக்கியுடின் ஹசான் குற்றம் சாட்டினார். முறையான ஆவணங்கள் இல்லாமல் மலேசியாவுக்குள் வெளிநாட்டினரை அனுமதித்த 26 அமலாக்க அதிகாரிகளை உள்துறை அமைச்சு உடனடியாக பணி நீக்கம் செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். கடந்த 2023ஆம் ஆண்டிலிருந்து 50க்கும் மேற்பட்ட புகார்களை மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC விசாரித்து வரும் நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் நடவடிக்கைகளின் அடிப்படையில் அவர்களை பணி நீக்கம் செய்திருப்பதாக டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் கூறினார். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் வழியாக மலேசியாவுக்குள் வெளிநாட்டினரை சட்டவிரோதமாக நுழைய வழிவகுத்ததாக கருதப்படும் அமலாக்க அதிகாரிகள் மீதான விசாரணையை விரைந்து மேற்கொள்ளும்படி வலியுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். குறிப்பாக லஞ்சம் பெற்றதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும் அமலாக்க அதிகாரிகளை அடையாளம் கண்டு அவர்களை உடனடியாக பணிநீக்கம் செய்து வருவதாகவும் அவர்களுக்கு ஆதரவாக இருந்ததாக நம்பப்படும் அதிகாரிகள் மீதான வழக்கை அரசு தரப்பு நீதிமன்ற விசாரணையை மேற்கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் இன்று ரஷ்யாவுக்கு அதிகாரப்பூர்வ பயணத்தை மேற்கொண்டுள்ளார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் அழைப்பை ஏற்று மாமன்னர் இன்று காலை 8:55 மணிக்கு சுபாங் ராணுவ விமானத்தில் பயணத்தை மேற்கொண்டார்.
மாமன்னரின் இந்த பயணம் மிகுந்த எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருப்பதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். கடந்த 1967ஆம் ஆண்டு மன்னர் ஆட்சியில் இருந்த சோவியத் யூனியனுடன் மலேசிய மலாய் ஆட்சியாளர்கள் கடல் வழி பங்கு பரிவர்த்தனையை தொடங்கியதில் இருந்து இப்போது 2025 மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் முதல் முறை ரஷ்யாவுக்கு பயணிப்பதால் ஆசிய நாடுகளிடையே இப்பயணம் முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது. முதல் உலகப் போரின் போது ஜெர்மனியின் SMS எம்டன் குரூசர் ராணுவ கப்பல் பினாங்கு துறைமுகத்தை தாக்க முற்பட்ட போது அப்போதைய மலாய் ஆட்சியாளர்களின் ராணுவத்தால் கப்பல் பினாங்கு துறைமுகத்தில் சிறைபிடிக்கப்பட்டதிலிருந்து மலேசியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான அரச தந்திர உறவு தொடங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.